வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வாரத்தில் தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக காணப்படுற தங்கத்தோட விலை திடீர்னு தொடர் அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது. இந்த அதிரடி ஏற்றம் மேலும் சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இந்த வாரத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரத்தோட கடைசி பகுதியில் சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. 24 தங்கத்தோட விலை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14,433 காணப்பட்டது. 27 ரூபாய் விலை வந்து 14,460 சவரன் விலை 1,15,464 காணப்பட்டது. 216 அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தோட 1,15,680 10 கிராம் 1,44,330 காணப்பட்டது. 270 ரூபாய் விலையேற்றத்தோட 1,44,600 100 கிராம் 14,43,300 காணப்பட்டது. 2,700 ரூபாய் விலையேற்றத்தோட 14,46,000 ரூபாய் அப்படிங்கிற அதிரடியில் காணப்படவில்லை. மேற்கொண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,15,000 குறைந்தபட்சமாக 1,13,000 வரை இந்த வாரத்தில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே சூழலில் அடுத்து நம்ம 22 தங்கத்தோட விலையை பார்க்கலாம். ஒரு கிராம் 13,230 காணப்பட்டது. 25 ரூபாய் விலையேற்றத்தோட 13,255 சவரன் 1,05,840 காணப்பட்டது. 200 அதிரடி ஏற்றத்தோட 1,06,040 ரூபாய் அப்படிங்கிற விலையில் காணப்படுது. இந்த ஏற்றம் மேலும் சரிவாக மாறின ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க. 10 கிராம் 1,32,300 காணப்பட்டது. 250 ரூபாய் விலையேற்றத்தோட 1,32,250 100 கிராம் 13,23,000 காணப்பட்டது. 2,500 ரூபாய் ஒரே நாளில் விலை உயர்ந்து 13,25,500 ரூபாய் அப்படிங்கிற விலையில் காணப்படவில்லை. மேற்கொண்டு இது நம்மளுக்கு 1,06,000 குறைந்தபட்சமாக 1,03,000 4,500 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க. அதே சூழலில் நம்ம 18 தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் 10,845 கால் பவுனோட விலை 21,690 இதே வேலையில் பார்த்தீங்கன்னா அரை பவுனோட விலை 43,380 ரூபாயாக காணப்படவில்லை. சவரன் விலை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 86,760 ரூபாயாக காணப்படுது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இதே வேலையில் 10 கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1,4 பவுனோட விலை 1,08,450 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது. இந்த விலை நிலவரத்தில் இது காணப்படுறவில்லை சரிவுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதற்கான காரண காரியங்கள் என்னென்னங்கிறத நம்ம வந்து இங்கே விரிவாக பார்க்கலாம். ஒரு புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு அது தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவாக போக்கில் காணப்படுறது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 85 ரூபாய் 50 பைசா பக்கமாக காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே வேளை இந்திய பங்குச்சந்தையானது மீண்டும் 78,200 புள்ளிகளில் கடந்து காணப்படுது. இப்படி இந்திய பங்குச்சந்தையானது மீண்டும் ஏற்றமடைவது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு அப்படிங்கிற போக்கில் காணப்படுது. இதை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் சரியறதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இங்கே நம்மளுக்கு மேலும் மேலும் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறது.